ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் நல்ல சாஃப்டான முளைச்ச பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசி பயிரை முளைக்க வைக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் பாசி பயிர் எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் நல்லா அலசி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வைக்கணும். மினிமம் வந்து ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. இப்போது பாசி பயிறு நல்லா ஊறினதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு தண்ணி அலசிட்டு இதை வந்து நம்ம முளைக்க வைக்கணும். அதுக்கு நான் வந்து ஒரு டவலில் நல்லா தண்ணி நனைச்சிட்டு புழிஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு ஜல்லடைக்கு மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருக்கோம்ல ஊற வச்ச பயிறு, அதை வந்து அப்படியே மாற்றிட்டு இதை வச்சு நம்ம பொதிஞ்சு வச்சிடணும். இனி இதை வந்து நம்ம முளைக்க விடணும். கிட்டத்தட்ட 24 மணி நேரம் போல் ஆகும். சில நேரம் வந்து 30 மணி நேரம் போல் கூட ஆகலாம். எல்லாமே வந்து முளைச்சி வர்றதுக்கு அதுக்கு மேலே தேவையில்லை. எல்லாமே வந்து முளைச்சி வந்தாலே போதும். ரொம்ப பெருசாகணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நம்ம டவலில் சுற்றி வச்சுருக்கோம்ல, அந்த டவல் வந்து காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கணும், அப்போ தான் வந்து ஈஸியாக முளைக்கும். அதே நேரம் வந்து நம்ம வெளிச்சத்துக்கு கீழே வைக்கக்கூடாது, கொஞ்சம் இருட்டான இடத்துல தான் வைக்கணும், அப்போ தான் வந்து நல்லா முளைக்கும். நான் வந்து ஒரே ஒரு வாட்டி நடுவில் தண்ணி தெளித்தேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ எல்லாமே வந்து ஓரளவுக்கு முளைச்சிருக்கு. ரொம்ப பெருசாக முளைக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி முளைச்சிருக்கு, கரெக்டாக இருக்கு. இப்போது இந்த மாதிரி முளைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு விஷயம் கவனிக்கணும். நான் இன்றைக்கி வந்து தோலோடு தான் அரைக்க போகிறேன். ஏன்னா தோலில் தான் வந்து நிறைய சத்து இருக்கும், அதனால் நான் வந்து தோலோடு பண்ண போகிறேன். ஆனால் தோசை பண்ணும்போது அந்த தோலோட டேஸ்ட் வந்து லைட்டாக தெரியும். ஒரு சின்ன தோலோட டேஸ்ட் வந்து நமக்கு நாக்கில் தெரியும். அந்த தோலோட டேஸ்ட்டே வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி முளைச்சதுக்கப்புறமா 2 தண்ணி நல்லா அலசிக்கோங்க. அதுலேயே வந்து அந்த தோலெலாம் போயிடும். ஏன்னா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, அதனால் வந்து நம்ம தண்ணியில் அலசும் போது அந்த தோலெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சோம் அப்படின்னா அந்த தோலோட டேஸ்ட் வந்து சுத்தமாக நமக்கு தெரியாது. நமக்கு வந்து எந்த மெத்தட் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். தோல் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக நம்ம நல்லா அலசும் போது அந்த தோலெல்லாம் போயிடும். இது கூட சேர்க்குறதுக்கு 1 கப் பச்சரிசி, அதை வந்து ஒரு 4 மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து அப்படியே தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். கூடவே 1 கப் வேக வச்ச சோறு, 1 கப் சாதம், கடைசியாக தேவையான அளவு தண்ணி. நான் வந்து 1 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். நமக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு மாதிரி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா மையாக நம்ம அரைக்கணும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதேனா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அந்த மாதிரி தான் நம்ம கரைச்சி வைக்கணும். மூடி வச்சுட்டு நம்ம ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரத்தில் வந்து நல்லா புளிச்சு வந்துடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா நுர பொங்க புளிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போது தோசைக்கல் நல்லா சூடானதும் நம்ம ஒரு தோசையாக போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி எடுத்துகிட்டு நம்ம நடுவில் ஊற்றும் போதே அழகாக அது ஸ்ப்ரெட் ஆகிரும். இது வந்து கிட்டத்தட்ட ஆப்பத்தோட மாவு பதத்தில் இருக்கும். தோசை மாவு பதத்தோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதனால் அதுவே வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிரும். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு வேக வைக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா ரெடி ஆகியிருக்கு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, ஃபுல்லாக வெந்திருக்கு. இது வந்து நமக்கு என்ன வேணும்னு நம்ம சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்க்கலை, நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். அதே மாதிரி ஒரு தோசையாக நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 தோசை கிட்ட கிடைக்கும் நமக்கு. இந்த அளவில் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு வேளை கொஞ்சம் அந்த துவர்ப்பு தன்மை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தோலை வந்து நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணிடலாம். அப்படின்னா வந்து நமக்கு அந்த சுத்தமாக அந்த தோல் டேஸ்ட் எதுவுமே வராது. இது கூட வந்து கொஞ்சம் காரசாரமான சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். கார சட்னி, பூண்டு சட்னி, அது மாதிரி எல்லா சட்னியுமே நல்லாயிருக்கும். நல்லா தாளித்து சட்னி பண்ணியிருக்கேன். நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். டடா, நம்மளோட சுவையான முளைச்ச பயிர் தோசை ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட வந்து கொஞ்சம் காரமான சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். நான் வந்து கார சட்னி பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.